ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டு. நான் ரிதம் ஆஃப் லவ்வை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கனால இதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச் விட்டு போகுது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டச் விட்டு போகுது. இருந்தாலும் அப்பப்போ என்னால் வீடியோ போட முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போடுறேன்டா, ஓகேவா? ஓகேடா, நம்ம இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க போயிட்டு ரிதம் ஆஃப் லவ்வையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் நான் டெய்லி கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுவேன். நிறைய புது புது ஜேர்னல்ஸில் டிஃப்ரெண்ட்டான டாபிக் டைட்டில்ஸில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஃபார் கைண்ட்லி இன்ஃபர்மேஷன், நான் வந்து அதில் கேப்டன் ஜாங் போட்டிருக்கேன். நம்ம டேவுடைய பர்த்டேக்கான ஒரு பர்த்டே ஸ்பெஷலும் போட்டிருக்கேன். அதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. பார்க்காதவங்க, இது வரைக்கும் அந்த சேனலை பற்றி தெரியாதவங்க போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலுடைய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? ஓகேடா, இதுவே கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான்டா காட்டுறாங்க, நம்ம டே தான் அப்படி ஒரு ட்ரெயினில் வந்து ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே அந்த ஜன்னல் சீட்டை அந்த காற்றை அப்படியே ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. மார்னிங் ஒரு 6 o'clock அப்போ தான் அப்படியே பொறுமையாக சன்ரைஸ் ஆகும்ல, அந்த மாதிரி அந்த ஒரு காலை வெயில் வந்து நம்ம டேவுடைய ஃபேஸில் பட்டு அவ்வளோ அழகாக இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு. அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. எங்கன்னு பார்த்தா நம்ம டேவுடைய சொந்த ஊருக்கு போயிட்டுருக்காரு. வேறு லெவலில் ஒரு மாதிரி சினிமேட்டிக்காக நம்ம டே வந்து அப்பாடா ஊருக்கு ஒரு வழியாக போய் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்க. பக்கத்தில் ஒரு கொரட்டை சத்தம். என்னன்னு பார்த்தா நம்ம ஜிவன் தான். அப்படியே தூங்கி வலிஞ்சி நம்ம டே மேலே அப்படியே பதக்குன்னு நம்ம டே தான் டக்குன்னு நம்ம ஜிவனுடைய கன்னத்துலேயே அடிச்சு, டேய் ஜிவன், டேய் சின்னடா, ஏய் எழுந்திரிடா, அடுத்த ஸ்டாப்பிங் இறங்கணும். அதுக்குள்ளே ஊருக்கு வந்துட்டோமா? இப்போ தானடா ஏறணும். இப்போ தான் ஏறணுமா? டேய், நேற்றுக்கு ஈவினிங் ஏறினது ஒரு நைட் போயிடுச்சு. அது கூடமா தெரியாமல் எழுந்திரா. எழுந்திக்கிறேன் டே, ஏன்ட்டு இப்படி பண்ணுற? என்னுடைய மார்னிங் மூடே நீ ஸ்பாயில் பண்ணிட்டடா, எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜிமினை போட்டு அப்படியே உலுக்கி உலுக்கி எழுப்பிட்டுருக்க. ஒரு வழியாக நம்ம ஜிமினும் எழுந்திரிச்சு அப்படியே சோம்பல் முடிச்சிட்ருக்காரு ட்ரெயின் சீட்லேயே உட்காந்துட்டு. கொஞ்சம் நேரம் போகுது, ட்ரெயினை விட்டு இறங்குறாங்க. அங்கே அந்த ட்ரெயின்லேருந்து அவ்வளோ பேர் வந்து அப்படியே பொறுமையாக இறங்கி அவங்கவுங்க விசிட் பண்ண வந்தவங்க கூட சேர்ந்து போயிட்டுருக்க. நம்ம டேவும் வந்து அங்கேருந்து அப்படியே அவரோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு கேப் புக் பண்ணி நேராக அவருடைய வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. போகிற வழியெல்லாம் நம்ம ஜிமின் கிட்ட, டேய் ஜிமின், இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரியே பண்ணணும், ஞாபகம் இருக்குல்ல? என்னது? என்னதா? டேய், அங்கே உட்காந்து உனக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துலடா கூப்பிட்டு வந்தேன். என்னது பண்ணணும்டா? சொல்கிறத ஒழுங்காக சொல்லு. நான் தான் சொல்லி கொடுத்தேன்ல, வீட்டுக்கு போனவுடனே நீ வந்து அம்மாக்கிட்ட ஊரை சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்கணும், நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போவேன். அந்த கேப்பில் ஓகேடா ஓகேடா, ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குது. அப்பாடா, மறந்துட்டியோன்னு நினச்சேன். இல்லைடா, ஞாபகம் இருக்குது, சூப்பராக ஞாபகம் இருக்குது. சரி சரி, டவுட் வரக்கூடாதுண்ணா. அதெல்லாம் வராது மச்சான், நான் பார்த்துக்கிறேன். நீ என்னத்துக்கு அதெல்லாம் கவலைப்பட்டுட்ருக்க? சரி, வீட்டுக்கு போனது முதல்ல மூஞ்சி கழுவு. நல்லா தூங்கி வழிஞ்சிருக்க நீ. அது தூக்கம் மச்சான், தூக்கம் முக்கியம். மனுஷனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் முக்கியம், புரியுதா? சரி மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜிமினை அப்படியே கட் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. நம்ம டே கேப்லேருந்து இறங்குனதும் அவ்வளோ சந்தோஷமாக அவங்க அம்மா வந்து நம்ம டேவை அழகாக அப்படியே வெல்கம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிமினையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஏய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளே விட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அழகாக நம்ம டே சொன்ன மாதிரி வீட்டுக்கு போன வேகத்துக்கு கொஞ்ச நேரம் நின்று பேசிவிட்டு போய்ட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மினே போயிட்டு வாண்டடாக நம்ம டேவோடைய அம்மாக்கிட்ட, ஆண்டி, நானும் டேவும் கொஞ்சம் ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுமா? எதுக்குப்பா? இப்போ தானே வந்தீங்க, டயர்டாக இருப்பீங்க, போயிட்டு தூங்குங்க போங்க. இல்லை ஆண்டி, நான் வரும்போதே நல்லா தூங்கிட்டேன், இப்போ நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கேன். கொஞ்சம் ஊர் பார்க்க புதுசாக இருக்குது, போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேனே டே கூட. டேவை அனுப்பி வைக்கிறீங்களா ப்ளீஸ்? எனக்கு இந்த ஊரில் வேறு யாரை தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவன் தான் லைட்டாக அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஐஸ் வைக்க, நம்ம டே இது எல்லாத்தையுமே ஹாலில் அப்படியே டிவி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அம்மா தான் கொஞ்சம் ஒன்றுக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு நம்ம டேவை கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான்,
டேய் டேய் ஆ என்னங்கம்மா இங்கே வா. சொல்லுங்கம்மா என்னாச்சு? இல்லை, ஜிமின் ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். நீ என்ன பண்ணுற? அத்தை வீட்டு சைடாக நம்ம போவோம்ல? ஆ ஆமாம், அந்த சைடு போகக்கூடாது. ஆ ஏம்மா? அந்த பக்கம் நல்லா தானே இருக்கும். நீ அந்த பக்கம் போனால் யாரை பார்க்க போவேன்னு எனக்கு தெரியும். அந்த பக்கம் போக வேண்டாம், இந்த பக்கம் ஆப்போசிட் அவனை கூப்பிட்டு போ. அம்மா அந்த சைடில் ஒன்றுமே இருக்காது. அந்த சைடில் நிறைய கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது, அதுவும் நிறைய புதுசாக பார்க்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீயும் போயிட்டு பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு வாங்க. இந்த சைடு எல்லாமே ஊர் அப்படி இப்படி தான் இருக்குது. நீ அந்த சைடெலாம் ஒன்றும் போத்த வேணாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் நம்ம டேவை ஒரு மாதிரி இது பண்ண, நம்ம டேவும் ஷோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜிமினை கூப்பிட்டு வெளியே போக, இப்போ நம்ம ஜிமின் தான் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். டேய் ஏன்டா அப்படி கேட்க சொன்னீங்க? அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது மச்சான். என்னது சொல்லு. நீ சொல்லியிருந்தா நான் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல. ஆமாம் கிழிச்ச. ஏய் ஏன்டா? அட போடா. ஏன்டா என்னாச்சு? டேய் நான் சொல்லியிருக்கேன்ல ஜங்கு. ஆமாம், அவன் வீடு அந்த பக்கம்டா. ஓ, அம்மா அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த சைட் போகவே முடியாது. அவ்வளோதானா? ஐயம்மா, லவ் பண்ணால் ரிஸ்க் எடுக்கணும், அது தெரியும்ல. ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் அந்த சைடில் இருக்கவங்களுக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மாவை தெரியும். என்ன தெரியாதே? ஒன்றும் தெரியாதுன்னா? டேய் நம்மக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்கன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாமல் நான் இந்த ஊருக்கு புதுசு. உங்கள் அம்மா என்ன எல்லார்ட்டையும் போய்ட்டு கோட்டாச்சிட்டா சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ வாடா, அப்படி யாராவது கேட்டால் எனக்கு சுற்றி காட்டுறதுக்கு இந்த பக்கம் வந்தேன்னு சொல்லு. ஆனால் அவங்க போய்ட்டு அம்மாட்ட சொல்லிட்டாங்கன்னா, அது நம்ம அப்புறமேட்டு சமாளிச்சிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வேணும்னே நம்ம டேவை வந்து அப்படியே திருப்பிட்டு, அவங்க அம்மா வந்து எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே ரூட்டுக்காக கூப்பிட்டு போக, நம்ம ஜிமின் வர போகும்போதெல்லாம் இந்த வீடான்னு சொல்லிட்டு அப்படியே காட்டி காட்டி கேட்டுட்ருக்க. டேய் அதெல்லாம் இல்லைடா, கொஞ்சம் தூரம் போகணுமா? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜிமினை கூப்பிட்டு நடந்து போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்படியே ஜாலியாக 2 பேருமே பேசிகிட்டே போயிட்டுருக்கா. டக்குன்னு நம்ம டே வந்து பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல ஸ்டன்னாகி நிற்கிறாரு. என்னடா இவன் இப்படி நிற்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்து, டேய் என்னடா நின்றுட்டுருக்க, வா போகலாம். இல்லை ஜிமின், அது என்னாச்சு? அங்கே பாருடா. யாருடா அங்கே பாருடா. யார் அது? பைக்கில் உட்காந்துட்ருக்காங்களா அவளா? சரி உட்காரட்டும், அவங்களுக்கு என்னடா? அவங்க பாட்டுன்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? டேய் எனக்கு பிடிக்கும்னு சொன்ன அந்த பையன் வந்தாண்டோ. ஓ ஜங்குக்கு அவங்களா? அவங்க என்னடா வேறு ஒரு பொண்ணோட அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ? சிமன் உன் பல்லெல்லாம் தட்டி எடுத்துடுவேன். இல்லை மச்சான், பேசி தீர்த்துக்கலாம், விட்டு ஏன்டா உனக்கு கண்ணெல்லாம் கலங்குது? ஏன்னா அவனை பார்க்கணும் தானே அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தேன். சரி நீ லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா? தெரியுமா? அவங்க லவ் பண்ணுறான். ஐயோ அப்போ இது சீட்டிங்கா? ஜிமன் எனக்கு அழுகையாக வருது ஜிமன். அழாதரா ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம்டா. சும்மா எதனாவது பொண்ணு அட்ரஸ் கேட்டு நின்றுருக்கோண்டா. எதுக்குடா நீ அழுற? விஷயம் தெரியாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குடா. விஷயம் தெரியாமல் நம்ம இப்படி உடனே முடிவு பண்ணுறக்கூடாதுட்டு. நீ தானே எனக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவ. கொஞ்சம் நேரம் வாயை மூடிக்கிட்டு உன் கண்ணை அப்படியே கொஞ்சம் அந்த கண்ணீரெல்லாம் உள்ளே இல்லைடா. ஐயோ அதுக்குள்ளே பொத்துக்கிட்டு வருதேடா. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஜிமன். அவன் எப்படி இப்படிலாம்? டேய் அவர் சீட் பண்ணுறாருன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அட்ரஸ் கேட்டதுன்னா நின்றுக்கொண்டா அந்த பிள்ளை. பார்க்குறதுக்கே அப்பாவியாக இருக்குதுடா. கொஞ்சம் வாயை மூடுறா ப்ளீஸ். நீ இதையும் பேசி என்னையும் குழப்பிட்றாத, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே நம்ம டேவுடைய வாயை கொஞ்சம் நேரம் மூட சொல்ல, இப்போ அப்படியே நம்ம டேவும் ஜிமினும் அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு இடமா நிற்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நம்ம ஜங்குக் கூட நின்று பேசிகிட்ருக்கா. அப்புறம் பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறா. இப்போ அப்படியே 2 பேருமா ட்ரைவ் பண்ணி அப்படியே போயிடுறாங்க. நம்ம டே தான் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஜிமின் வந்து
டேய் டேய் அழாதடா. நீ என்னமோ சொன்ன, அவன் அந்த பொண்ணு அட்ரஸ் தான் கேட்டு நின்றுக்கோன்னு பாரு, பின்னாடி ஏற்றிக்கிட்டு கூப்பிட்டு போகிறான். நானும் அந்த இடத்துல உட்காந்துவேன் தெரியுமா? எனக்கு என்னோடய இடத்துல வேற ஒருத்தி உட்கார அளவுக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிட்டு நான் ஜிமின் நான். டேய் டேய் எதுக்குடா இப்போ அழுற? நம்ம பண்ணுறது கரெக்டா? ஏய், விஷயமே தெரியாமல் எதுக்குடா இப்போ சண்டையை மூட்டிகிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டுரு. அது யார்? உன்னுடைய கசின் தானே? இந்த இடத்துக்கு இப்போது ஒரு ஊர்லேருந்து தானே வந்திருக்க. ஒரு வாட்டியாவது அவனை பார்க்குறதுக்கு போவல்ல? அப்போ என்ன? அப்புறம் கேளு. என்னன்னு கேட்க சொல்கிறேன். அந்த பொண்ணு யாருன்னு கேளுடா, ஓப்பனாக கேளு. உரிமை இருக்குல்ல உனக்கு? எல்லாம் வெங்காயமே இருக்குதான். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ முக்கியமாகவே தெரியலை. அவனுக்கு அதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்பானா? ஐயோ டேய், எதனா ஃப்ரெண்டாக எதனா இருக்கும்டா. அது எப்படிடா ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம்? நானும் அது மாதிரி வேறு ஒரு பையனை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு அவனுக்கு பிடிக்குமா? அவன் திரும்பி என்கிட்ட நார்மலாக பேசுவானா? அவனுக்கு பொசிவ் ஆகாதா? ஜெலஸ் ஆகாதா? என்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் போயிட்டு அவன்கிட்ட கேளுடா. போச்சுமே, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட ஒரு மாதிரி அப்படியே அழுகிற மாதிரி நம்மகிட்டே பேசிக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. வெளியவே சுத்த வேணாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அழகாக நம்மகிட்டே கூப்பிட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துடுறா. உள்ளே வந்த வேகத்துக்கு நம்ம டே வந்து ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு ரூமில் உட்கார, நம்ம டேவுடைய அம்மா வந்து நம்ம ஜிமினை பார்த்து, ஜிமின் என்னாச்சு அவனுக்கு? இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லை. இல்லை அழுதுகிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான் ரூமுக்கு போகிறான். சரி நான் ரூமுக்கு போகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம டேவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நேராக ரூமுக்கு போக 2 பேரும் அதே இடத்துல இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க ரூமுக்கு வந்திருக்க நேரம் என்னமோ ஒரு 11 மணி அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 5 o'clock மாதிரி ஆக போகுது. இன்னமும் 2 பேரும் மேலே ரூம்லேயே தான் இருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 6 o'clock மாதிரி இருக்கும். நம்ம டேவுடைய அம்மா தான் கீழே இருந்துக்கிட்டு, டே ஜிமின். ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி, கீழே கொஞ்சம் வா. என்னாச்சு ஆண்டி? இல்லைப்பா, ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க, பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, டேவை கூப்பிட்டு கீழே வா. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அப்படியே கீழே கூப்பிட்டு வராரு. நம்ம டே தான் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வரப்போ அவர் கண்ணெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ரெட்டாக ஒரு மாதிரி அப்படியே பஃபியாக இருக்குது. அவர் அழுது அழுது மூக்கெல்லாம் செவந்து போயிட்டு ஒரு மாதிரி பாவம், பார்க்கவே பாவமாக இருக்கார். நம்ம டே கீழே குனிஞ்ச மணிக்கு தான் வந்துட்டுருக்காரு. அவங்களோட ரிலேஷன்லாம் யாருமே நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்லை. இப்போ அப்படியே நம்ம டே தான் நேராக அப்படியே கீழே இறங்கி வராரு. பார்த்தா நிறைய பேர் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது. அவர் டக்குன்னு நிமிர்ந்து கூட பார்க்கல. நேராக கிச்சனுக்கு போயிட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன், நீ போ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை மட்டும் அப்படியே ஹால் காமிச்சிட்டு இவர் நேராக கிச்சனுக்கு வந்துட்டு அந்த டேபிளில் ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி நின்றுட்டு அழுதுட்ருக்காரு. அவருக்கு சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. நம்ம ஜங்குக்கு வந்து வர ஒரு பொண்ணோட வச்சு பார்த்ததை சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் செய்கிறது தப்பு இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா நம்ம ஜங்குக்கிட்ட எதுவுமே விசாரிக்கவே இல்லை அதை பற்றி. அவரே ஒன்று முடிவு பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காரு நம்ம டே. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சன்லேயே அந்த டேபிளில் சாஞ்ச மணிக்கு நின்றுட்டு அழுதுட்ருக்கா. கிச்சனில் நம்ம டே வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்கிறத ஹாலில் இருந்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பக்கத்தில் அந்த பர்சன் கொஞ்சம் நெருங்கி வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு அவனுக்கு? ஐயோ இவனா? என்னாச்சு அவனுக்குன்னு கேட்டேன். தெரியாது. தெரியாதா? கூட தானே இருந்த நீ? ஆமாம் ஆமாம் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறேன். நான் அவன்கிட்ட கேட்டுட்டேன், அவன் தான் சொல்லலை. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்களே போய் கேட்க வேண்டியதானா? இதை நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, வாய மூடு. அவனோட ஃப்ரெண்டுன்றனால தான் கேட்டேன். அம்மா. சொல்லு ஜங்கு. நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஜிமின்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தது நம்ம ஜங்குக் தான். நம்ம ஜங்குக் தான்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னு நீங்கள் போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லியிருப்பார். இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக் தான் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே என்னமோ சர்ச் பண்ணுற மாதிரியே ஃபோன் அப்படியே பார்த்துக்கிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே நுழைச்சிடுறாரு. அவர் நுழையிறத நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் பார்த்துட்டாங்க, நம்ம டேவுடைய அம்மாவும் பார்த்துட்றாங்க. நம்ம டேவுடைய அம்மா தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்குடைய அம்மாவை பார்க்க, விடுங்க
சின்ன பசங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்குடைய அம்மா அப்படியே நம்ம டேவுடைய அம்மாவை அப்படியே காம் பண்ண இப்போ நம்ம சங்குக்கு தான் காட்டுறாங்க. பொறுமையாக நம்ம டே பின்னாடி போயிட்டுருக்காரு. நம்ம டே ஒரு மாதிரி அழுத மாதிரி நின்றுட்டுருக்காரு. அங்கே ஒரு அந்த கிச்சன் சமையல் மாடைக்கும் அந்த டேபிளுக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது. அந்த கேப்பில் நம்ம டே நின்றுட்டு அழுதுட்டுருக்காரு, வெளியே யாருக்கும் தெரியாத மாதிரி. இப்போ நம்ம சங்குக்கு பின்னாடி போய் நின்னதும் கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம டே வந்து அழுதுட்டுருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம டேக்கு முன்னாடி போயிட்டு நம்ம டேவோடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ண நம்ம டே அழுதுட்டு இருந்தவர் டக்குன்னு நிமிர்ந்து நம்ம சங்குக்குடைய ஃபேஸை பார்த்ததும் நம்ம சங்குக்குடைய கையை தட்டி விட்டுட்டு, எதுக்கு நீ இங்கே வந்த? ஓ, எதுக்கு நீ இங்கே வந்தேன்னு கேட்டேன். ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுதுட்ருக்க நீ? நீ போ சங்கு, என்கிட்ட பேசவே பேசாத. ஏய், என்னடா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இப்போ நீ அழுதுட்ருக்க? உனக்கு நல்லா முக்கியமே இல்லைல்ல, போ, என்கிட்ட பேசவே பேசாத. இனி நீ யாரோ நான் யாரோ. டேய், கடுப்பேத்தாத. என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒழுங்காக சொல்லு. உனக்கு தான் அத்தனை பொண்ணுங்க இருக்காங்கல்ல, போ அவங்கக்கிட்ட போய் பேசு. என்கிட்ட விட்டதெல்லாம் கதை தான் இல்லை. ஹே, என்னடா பேசிகிட்டு இருக்கேன்? எந்த பொண்ணுடா? ஓ, சாருக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கன்ஃபியூஸ் இருக்காங்களோ? டே, நீ எதையோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கட்டே, என்னன்னு சொல்லிட்டு சொல்லு. தொடாத சுங்குக், நான் காலைல பார்த்தேன். கத்தாத பொறுமையாக பேசு. வெளியே எல்லாரும் இருக்காங்க. ஓ, உனக்கு அவமானமாக இருக்கா? சரி, காலையில் என்ன பார்த்தா? காலையில் ஊருக்கு வந்த வேகத்துக்கு அவ்வளோ டயர்டாக இருந்தது தெரியுமா? நான் இருந்தாலும் மூஞ்ச பார்க்கணுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வரேன். ரோட்டில் ஒரு பொண்ணோட பைக்கில் நின்றுட்டுருக்கேன். சரி, என் ஃப்ரெண்ட் என்னை கன்வின்ஸ் பண்ணான் அப்போ கூட, ஏதோ அட்ரஸ் கேட்க வந்திருக்கோம் போல் அப்படின்ட்டு. ஆனால் நீ அந்த பொண்ணை பைக்கில் ஏற்றிக்கிட்டு போகிற. ஏய் டே, ஐயோ, இதுதான் உன் பிரச்சனையா? பிரச்சனை இல்லை இது. நீ என்கிட்ட சீட் பண்ணியிருக்க, அதுவும் உனக்கு தப்பாக தெரியலையா? நான் அழுதுட்டுருக்கிறதா இப்போ உனக்கு பெருசாக தெரியுதா சுங்கு? டே, நீ என்னை சிரிப்பேற்றிட்டுருக்க. சிரிக்கிற? என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? நான் அழுதுட்டுருக்கிறது உனக்கு சிரிப்பாக இருக்கா? நீ முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத சுங்கு, போ. டே, இல்லை, நான் இப்போ சொல்ல போகிறத நீ கேட்டால் நீயும் சிரிப்படா. உனக்கு நான் அழுதுட்டுருக்கிறது ஜோக் மாதிரி இருக்குல்ல சங்குக்? என்ன சொல்லுவேன் நீ? என்ன சொல்ல முடியும் உன்னால்? எதனாவது ஒரு ரீசன் நான் நம்புகிற மாதிரி, என்னால் முட்டாளாக்குற மாதிரி நீ ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிட்டே இருப்ப. அதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு உன் கூட அப்படியே இங்கே பாருட்டே, நீ இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயமே இல்லை. ஓ, நீ எப்படி வேணால் போவ. நான் உன்னை நீ மட்டும்தான்ற மாதிரி நம்பிக்கிட்டு அங்கே கடந்தா நீ எப்படி வேணால் போவ. நான் விட்டுறணும், அப்படி தானே? அந்தளவுக்கு சீரியஸான விஷயம் இல்லைன்னு விட்டுறணும். டே, நீ ரொம்ப பேசிகிட்ருக்க. அது என்ன, நான் ரொம்ப பேசிகிட்ருக்கேன்? டே, ஒரு நிமிஷம் இரு. நீ முதல்ல ஒரு நிமிஷம் இரு ஜங்குக். டே, அது என் தங்கச்சி. ஓ, அவ்வளோதான், சொல்லியாச்சு. தங்கச்சி, அக்கா, அப்படி ஒருத்தராக சொல்லிட்டு வா. அப்புறம் என்ன, பெரியம்மா, பெரியப்பா சொல்லு, ஒரு ஆளா. டே, ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் தான் நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே கூப்பிட்டு வராரு. பார்த்தா ஹாலில் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கா. நம்ம டேவுடைய அம்மா கிட்ட நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம சங்குக் தான் நம்ம டேவை அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு எழுது, காலைல நீ பார்த்த பொண்ணு அவளா பாரு. அது அது அவள் தானே? லூஸு, நீ இங்கேருந்து போய் 5 வருஷம் ஆகுது. அவள் என்ன நீ பார்த்த மாதிரி அப்படியேவா இருப்பா? அவன் வளர்ந்துட்டாடா பாரு, உனக்கு தான் அடையாளம் தெரியல. ஜங்குக்கு அதை நான் பார்க்குறப்போ ரொம்ப சின்ன பொண்ணா. ஆமாடா, சின்ன பொண்ணாக தான் இருந்தா, இப்போ பெரிய பொண்ணாக ஆகிட்டா. நீ கூட தான் இங்கேருந்து போகிறப்போ அழகாக இருந்தா, இப்போ இன்னும் அழகாக மாறி வரல. ஜங்குக்கு அது சொல்ல. சரி, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் தான் திரும்பி நம்ம டேவை அப்படியே அந்த கிச்சன் பக்கமே அந்த சந்துக்குள்ளேயே கூப்பிட்டு போயிட்டு நம்ம டேவுடைய சீக்ஸ் அப்படியே கப் பண்ணிக்கிட்டு, சரி சொல்லு, இதுக்கு தான் அழுதுட்ருந்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல, வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல.
எல்லாம் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நான் அப்படியே வந்தேன். அது காலைல அந்த மாதிரி பார்த்ததும் கோவத்தில் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். அட பாவி, பிரேக்கப் பண்ணுறதுக்கே பிளான் போட்டியாடா நீ? அட டே, என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. அதுக்கப்புறமேட்டு நான் ஃபோன் அட்டன் பண்ணல, நான் கூட டெலிட் பண்ணியிருந்தா ஒரு நியாயம் இருக்குது. சரி, இட்ஸ் ஓகே, ஃபைன். உனக்கு கோவம் வந்துச்சுல அங்கே பார்க்குறப்போ, அந்த கோவத்தோடையே வந்து ஒரு அரைஞ்சு யாரா இவன்னு கேட்டிருக்கலாம்ல நேரில். இதுக்கு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அது சாரி சுங்கு, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன். சரி, நீ சாரி கேட்டதெல்லாம் இருக்கட்டும். என் தங்கச்சி உனக்கு அடையாளம் தெரியல பாரு, அதான் எனக்கு காமெடியாக இருக்கு. சிரிக்காதடா. சரி சரி, சிரிக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப சிரிக்கிறான். சரி, சிரிக்க மாட்டேன் போதுமா? சிரிக்கிறேன் நீ போ. சரி, திரும்ப கோச்சிக்கிட்ட அழகாக இருக்கடா. ரொம்ப உனக்கு விளையாடுறதுக்கு வரணும் நேரமே இல்லையா? சரி, 5 வருஷம் கழிச்சு முன்னாடி வந்து நிற்கிறேன். இப்படி தான் அழுது புலம்பி எப்படியா வெல்கம் பண்ணுறது? ஊருக்கு வந்தது நான், நீ தான் என்னை வெல்கம் பண்ணணும். நீ நல்லா ஜாலியாக தங்கச்சி அது. தெரியும், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரி. சரி, ஒன்றும் இல்லை. காலையில் நீ எந்த மெசேஜுமே போடவே இல்லை. அதாண்டா அவள் பண்ண வேலை தான். காலைல ஏஞ்ச வேலைக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூப்பிட்டு போயிட்டா. அவளை கூப்பிட்டுக்கிட்டு கடையாக சுற்றிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாட டைம் ஆகிடுச்சு. ஃபோனும் நானும் வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்தேன். அப்படி காலையில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருந்தேன்னா எப்பயும் போல் டான்னு 7:30 உனக்கு குட் மார்னிங் மெசேஜ் வந்திருக்கும். சரி, மூஞ்சி அப்படி வைக்காதா. எல்லாம் ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா, அதான் உனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. சரி சரி எப்போடா, எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது சரின்னு சொல்கிறேன். சரி, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஜங்குக்கு உனக்கு கோவம் வரலையா? நான் வேறு எதுனா பொண்ணு கூட இருந்தால் பரவாயில்ல, என் தங்கச்சியை போய் நீ இது பண்ணதான் எனக்கு சிரிப்பாக வருதுடா. என்ன குட்டி அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா, எனக்கு அடையாளமே தெரியல சுத்தமாக. சாரி ஜங்கு. சாரிலாம் எங்கே அக்செப்ட் பண்ண முடியாது. அப்புறம் கூட இங்கேயா வெளியே எல்லோரும் இருக்காங்க, பரவாயில்ல. ஜங்கு, அம்மா மட்டும் கிச்சனுக்கு வந்தாங்கன்னா குண்டு போட்டுருவாங்க. பரவாயில்லையா? என்ன சொல்லிட்டு இருக்கேன்? வா போகலாம். இன்னைக்கு நைட் இங்கே தான் நினச்சிச்சு. தெரியலையே, இங்கே இரு, நைட்டு நாளைக்கு போய்க்கலாம். அதுக்கு முதல்ல எங்கள் அம்மா விடணுமே. அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போட்டு பிரிக்கிறாங்க நம்ம 2 பேரையும். கேட்டால் வயசு இல்லைன்றாங்க. எனக்கு 25 வயசு ஆகிடுச்சு. சரி, அழாத, கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் 5 வருஷம் காஞ்சி போய் கிடக்குறேன், எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் உனக்கு தரமாட்டேன்னா எதுவும் சொல்ல, இப்போ இருக்கிற இடம் தான் சரியில்லைன்னு சொல்கிறேன், புரியுதா? சரி, வெளியே போகலாமா? உள்ளேயும் தரமாட்டேன், வெளியவும் தரமாட்டேன். என்னடா, வீட்டில் யாரும் இல்லாதப்ப தரேன். அதுக்கு எல்லாருக்கும் தூக்கு மருந்தை கொடுத்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டு தான் பண்ண முடியும். இங்கே பாரு ஜங்கு, அப்படி பார்க்காத. நீ இப்படிலாம் பார்க்குறப்ப எதுனாவது ஒரு வேலை பார்த்து விட்டுருவேன், தெரியுதுல்ல? வாடா, காஞ்சி போயிருக்கேன்டா. ஜங்கு, புரிஞ்சுக்காம பேசிகிட்ருக்க. டேய், நீ என்னை சந்தேகப்பட்டிருக்க, இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன்னா இதை தவிர்த்து வர வழியே கிடையாது. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது? சிம்பிள், 2 முத்தை மட்டும் கொடுத்துட்டு போ. அது இன்னும் 2. நியாயமாக பார்த்தா கொடுத்துட்டே இருக்கணும்.
ஆனால் நான் உன்னை மன்னிச்சு விட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்னா மானமாக கொடுத்துட்டு கிளம்பு. ஓ சரி கிட்ட வா வளர்ந்த மாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படி நம்ம சங்குவை பிடிச்சி கொஞ்சம் கிட்ட இழுத்துட்டு அவருடைய 2 சீக்ஸ்லேயும் அப்படியே கிஸ் பண்ண. இப்போ வந்து நம்ம சங்கு கதை பார்த்துட்டு என்னடா சில்லறையா தர சில்லறையா? ஏய் இப்படி இருக்கும்போது கொடுத்ததே பெருசுடா, சில்லறைன்ற உனக்கு கட்டுக்கட்டாக கொடுப்பாங்களா? கொடுக்கலாமே, நீ தான் கொடுக்க மாட்ற. எங்கே வைக்கிற பார்த்தியா? ஐயோ அப்பா சாமி, நீ உங்க மூஞ்சி இந்த மாதிரி மாத்தாத இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு எட்டு அப்படியே பார்க்குறாரு. எல்லாரும் ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் என்ன பண்ணுறாரு, நம்ம ஷெஃப்னுடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வராரு. ஒரு 5 inches கேப் தான் இருக்கும் அதுக்குள்ளே கிச்சனில் அப்படின்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். இப்போ அப்படியே அவர் வந்து கிச்சன் வாசல்லே நின்றுக்கிட்டு என்ன நடக்குதுங்க? டேய் நீ எதுக்குடா இங்கே வந்த? இல்லை இல்லை, இது கிச்சன் ரூமா இல்லை வேறு எதுனா ரூமான்னு பார்க்குறதுக்குன்னு வேண்டி வந்தேன். போடா. டே அம்மா கூப்பிட்டாங்கடா உன்னை. ஐயோ பார்த்தியா, இதுக்கு தான் சொன்னேன். போனி அவன் வருவான். இல்லை அவங்க அம்மா, நீ போ அவன் வருவான்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல. நம்ம ஜிமின் போகிற மாதிரி தெரில. நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான், அவருடைய எல்லையை தொட்டுட்டாரு. ஸோ நம்ம ஜங்குக்குடைய அப்படியே நம்ம டேவுடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட இழுது அப்படியே லிப்டிஸ் அப்படி ஒரு 5 minutes அப்படியே கொடுக்க நம்ம ஜிமின் அப்படியே வாய் மேலே வச்சுட்டு ஐயோ அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. இதை வேறு அவங்க அம்மா ஹால்லேருந்து பார்த்துட்றாங்க. நம்ம டேவுடைய அம்மா, நம்ம டேவுடைய அம்மா தான். ஜிமின் என்னாச்சு? ஆண்டி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டுருக்க? ஐயோ ஆண்டி ஆண்டி வராதீங்க வராதீங்க, அங்கேயே உட்காருங்க, நானே வரேன். இல்லை என்னாச்சு? ஆண்டி டே ஆண்டி வராங்க. ஆண்டி அங்கேயே இருங்க ஆண்டி. ஐயோ இதுங்க வேற முடிக்க மாட்டேங்குதுங்களே. ஐயோ ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வெளியே வந்து லைட் எரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? என்னது வெளியே லைட் எரியலையா? வெளியில் நான் லைட்டே போடலையே. ஓ அப்படியா, அங்கே ஊர்லலாம் வந்து வெளியே லைட்டு போட்டிருப்பாங்க ஆண்டி, இங்கே லைட் இல்லையா, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி தள்ள நட்டையை பார்க்கணும். ஆண்டி டே முடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இப்போ அப்படியே அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட பார்த்தா நம்ம டே வந்து அங்கே டேபிள்லேருந்து ஏதோ ஒரு கிளாஸ் எல்லாம் வந்து நிமித்திட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே இருக்கிற டேபிளை வந்து தொடச்சிட்ருக்காரு. நம்ம டேவுடைய அம்மா தான். என்ன நடக்குதுங்க? இல்லாட்டி டேபிள் அழுக்காக இருந்துச்சு அதனால தான். ஜங்கு டே இல்லாதப்போ நிறைய வாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆனால் ஒரு நாள் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதில்ல. இன்றைக்கி என்ன புதுசாக டேபிள் துடைக்கிற? இல்லாட்டி டே தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஓ நான் கஷ்டப்படுறதுலாம் உனக்கு தெரியாதா? சரி நான் ஹாலில் இருக்கேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நேராக ஹாலுக்கு நடந்து போக அப்படியே நம்ம டேவுடைய அம்மாவை க்ராஸ் பண்ணி நடந்து போகிறப்போ கிச்சனுக்குள்ளே வர தெரிஞ்சவனுக்கு ஹாலுக்கு வர தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம டே வந்து அப்படியே கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஹாலுக்கு வரலாம் நடந்து போக, டே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல. இப்போ அப்படியே நம்ம டேக்கு ஃப்யூஸ் போயிடுது. ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அவங்க அம்மா கூடயே போக அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே போயிட்டு 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மா நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கேன்ல, அதான் வீட்டுக்கு ஏன் காலையிலேயே வரவே இல்லை நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? எப்படி கேட்குறப்போ ரொம்ப க்ளோஸாக இருந்து கேட்டானா? ஐயோ இல்லையம்மா, நடுவில் 2 meters டிஸ்டன்ஸு. ஓ 2 meter? அப்புறம் ஏன் உன்னுடைய உதடெல்லாம் செவந்து கிடக்குது? அது நான் கடிச்சு வச்சிட்டேம்மா, வேறு ஒன்றும் இல்லை. ஓஹோ டே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உனக்கு இன்னும் 22 வயசு தான் ஆகுது, புரியுதா? நீ இன்னும் மேரேஜ்க்கெலாம் ப்ரிப்பேர் ஆகலை, அது மனசில் வச்சுக்கோ. அம்மா நாங்கள் என்னம்மா பண்ண போகிறோம்? நாங்கள் ஒன்றும் பண்ணலைம்மா.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டீ தான் ஒரு மாதிரி மழுப்பி மழுப்பி நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஹாலில் இருந்து நம்ம ஜக்குக்குடைய அம்மா கூப்பிட்டா நம்ம டீவுடைய அம்மா வந்து அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. நம்ம டீவும் அப்படியே வெளியே வந்துடுறாரு. நம்ம ஜிமினும் நம்ம டீவுமா போயிட்டு ஒரு கவுச்சில் உட்காந்துட்ருக்க, நம்ம டீவுடைய அம்மா வந்து போயிட்டு ஒரு கவுச்சில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க பக்கத்துலேயே வந்து ஜங்குக்குடைய அம்மாவும் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து தனியாக ஒரு கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டீவை பார்த்து, "டீ அவ்வளோ நேரம் இருமுறேன், இரும்பி இரும்பி எனக்கு ரத்தம் வாந்தியே வந்துடும் போல், ஏன்டா அப்படி டேங்க் கிளீனரை மாதிரி ஓட்டிகிட்ருக்கீங்க?" நான் நான் தள்ளி தாண்டா விட்டேன், அவன்தான். அடா சனியம் பிடிச்சவனே, உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை பண்ணுன்ற விவசாயே இல்லையாடா? இல்லை சிமன், நான் சொன்னேன், என்னத்த சொல்லி கிழிச்சேன். இப்போ பாரு, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க தானே, எல்லாம் மழுப்பிட்டேன், கிழிச்சாங்க. உன் மூஞ்ச பார்த்தா அப்படியே எல்லாம் அப்பட்டமாக தெரியுது, படமே ஓட்டி பார்க்கலாம் போல். சரி விடுடா, என்னத்தை விட சொல்கிற, டாபிக்கை விடுறா. சரி சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே அந்த டாபிக் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணேன். இப்போ உடனே நம்ம சக்குக்குடைய அம்மா தான், அப்புறம் சக்கு டே 2 பேரும் எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கீங்க? அம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையிலே பண்ணிடலாம். சங்கு, இல்லைம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னா நல்ல நாளாக பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு. ஓ, டே நீ எப்படி? ஆண்டி, எனக்கு எனக்கு எப்போ பண்ணாலும் ஓகே தான். அம்மா தான். அம்மாவா? அம்மா என்ன பண்ணாங்க? என்னாச்சு, எதனா சொன்னீங்களா என்ன? இல்லை, அவனுக்கு ஏஜ் 22 தான் ஆகுது, கொஞ்சம் வயசு வரட்டுமே. வயசுக்கு வரதுக்கு அவன் என்ன பொண்ணா? என்ன பேசிகிட்ருக்கீங்க? சங்குக்கு 25 ஆகிடுச்சு, அவனுக்கு 22. கரெக்டாக தானே இருக்குது, கொஞ்சம் தானே சின்ன பையன். ஒன்றும் இல்லை, சக்கு மேனேஜ் பண்ணிப்பான். என்ன சக்கு? மேனேஜ் பண்ணிப்போம்மா. இல்லை, சின்ன பசங்க அவசரப்பட்டு எதுக்குள்ளேயாவது நுழைஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் டேக் ரொம்ப கஷ்டமாயிடும், அதுக்கு தான். ஓ, அதெல்லாம் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. என்ன சக்கு? இருக்கலாம், இருந்துடலாம். என்ன சங்கு, இது ப்ராமிஸ் மாதிரி தெரியலையே. ப்ராமிஸாக இருந்துடலாம். டே, நான் பார்த்துக்குறேன் அவனை, ஒன்றும் இல்லை. ஓ, ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாமா? டே, நீ ஸ்டடீஸ் முடிச்சுட்டு தானே இங்கே வந்திருக்கேன்? ஆமாம் ஆண்டி. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகிறான். ஸோ சுக்கு கூட இருக்கும்போதே வேலைக்கு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கையோட மேரேஜ் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்குக்குடைய அம்மா வந்து ஒரு மாதிரி டிசைட் பண்ணி நம்ம டேவுடைய அம்மா கிட்ட சொல்ல, நம்ம டேவுடைய அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. நம்ம டேக்கும் அப்படியே சந்தோஷம், நம்ம ஜிமினுக்கும் சந்தோஷம், நம்ம ஜங்குக்கும் சந்தோஷம். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக குதூகலமாக இருக்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம டேவையும் ஜங்குக்கையும் தான் காட்டுறாங்க. அந்த மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அப்பப்போ நடுவில் மீட் பண்ணி அங்கங்கே அந்த லவ்வர்ஸ்க்கான அந்த கசப்புதான் வேலைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே ஜாலியாக இருக்காங்க. கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம டேவுடைய அப்பா வந்து ஊர்லேருந்து வராங்க, நம்ம சக்குக்குடைய அப்பாவும் ஊர்லேருந்து வராங்க, வேலைக்குன்னு போயிருப்பாங்க, ஊர்லேருந்து வராங்க. மேரேஜ் ப்ரிப்ரேஷன்லாம் சூப்பராக நடந்துகிட்ருக்குது. ஒரு அழகான நாள் காலையில் நம்ம டேக்கும் சக்குக்கும் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் அழகாக மேரேஜ் நடக்குது. நம்ம டே தான் நம்ம ஜங்கு கிட்ட நிற்கும்போது அவ்வளோ ஷையாக இருக்கார். அவங்கள வந்து விஷ் பண்ணுறப்போ 2 பேரும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட் கப்புள்ஸுன்ற பேரே வாங்கிடுறாங்க அந்த ஊரில். இப்போ அப்படி கொஞ்சம் நேரம் போகுது, விஷ் பண்ண வந்தவங்க எல்லாருமே வந்து விஷ் பண்ணிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு 2 பேரையும் பார்த்து அப்படியே வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நைட் ஆகிடுது. நம்ம டேவையும் சக்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம சக்குக் தான், டே, மணி என்ன? மணி 8. 8 மணியா? அட்டா பாவீங்களா, பந்தியில் ஒன்றும் சோறு காலி அப்படியா? ஏன் என்னாச்சு? எவ்வளோ நேரம்டா, எல்லோரையும் போக சொல்லலாம். சுக்கு, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கள எப்படி போன்னு சொல்லி வாய் திறந்து சொல்கிறது, இருக்கா நீ? ரூம் வர ரெடி ஆகிடுச்சாண்டா, மெசேஜ் வந்துச்சு எனக்கு. என்ன ரூமு? ஃபஸ்ட் நைட் ரூம் தான். சங்கு, என்ன ஜங்குக்னு எத்தனை வருஷமாக காற்று கிடக்குறேன்னு தெரியுமா இதுக்கெல்லாம்?
ஜங்குக் லூஸு, என்னடா பேசிகிட்டு இருக்க? மேடையில் நின்றுக்கிட்டு எனக்கு தெரியாது, இப்போ நம்ம போயே ஆகணும். ஜங்குக் இங்கே பாரு, கரெக்டாக 10 o'clock முடியும், கொஞ்ச நேரம் அடக்கி வாசி. என்னத்தை வாசிக்க சொல்கிற? நீ தான் வாசிக்கவே விட மாட்டேங்கிறிய. ஐயோ, கேமரா வேறு நம்மளை ஃபோக்கஸ் பண்ணது. சரி ஜங்குக், எனக்கு சிரிக்கலாம் முடியாது, இப்போ ரூமுக்கு போகணும். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டா கீழே உட்காந்துட்ருக்கா அவங்க அம்மா. அப்படின்னு நம்ம ஜங்குக்கை பார்த்து, என்னடா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன். என்ன சொல்லு, எப்போம்மா முடியும் இந்த ஃபங்க்ஷனு? ஏன்டா என்னாச்சு? எனக்கு தூக்கமாக வருது. தூக்கம் வருதாடா உனக்கு? ஜங்குக், என் கண்ணை பார்த்து சொல்ல, தூக்கம் வருதா உனக்கு? அம்மா எனக்கு சொக்குதும்மா, விட்டால் நான் இப்போ மடியிலே படுத்து தூங்கிடுவேன். டேய், இந்த பக்கம் சாஞ்சா கவுச்சிருக்கு, இந்த பக்கம் விழமாட்டேன், டேவுடைய மடியில் தான் விழுவியா நீ? அம்மா சரி, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணு, என்னமோ கெஸ்ட் இருக்காங்க, உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போவாங்க. ஐயோ, கிஃப்ட்டு நேரம் ரூமுக்கு அனுப்புங்கன்றேன். ஜங்குக் விளையாடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கீழே இறங்கி போயிடுறாங்க. நம்ம டே பார்த்து சிரிக்கிறாரு, இது எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் அப்படியே அடக்கி பார்க்குறாரு, முடியல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கிறவங்க கிட்டலாம் கொஞ்சம் கூட சிரிக்காமல் ஒரு மூஞ்சை வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்க. டைம் ஸ்கிப் ஆகுது, அப்படியே ஃபங்க்ஷன் முடியுது. நம்ம ஜங்குக் தான் மாலையை கழட்டி போட்டு வாடா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம டேவுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, டேடி ஒரு நிமிஷம் இரு, அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நம்ம டே வந்து ஜங்குக்கிட்ட சொல்வேன், ஹேய் இதுக்கெல்லாமா சொல்லிட்டு வருவேன்? அதில்ல, மேலே ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். எதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா லூஸு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு எடுத்துகிட்டு போக, நம்ம டேவா அப்படியே நம்ம ஜங்கு கையோடையே போயிடுறாரு. கடைசியில் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்க அம்மா வந்து பார்த்துட்டாங்க. இட்ஸ் ஓகே, எப்படி உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் பேசி அப்படியே வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுப்பிச்சிட்ருக்க. இவங்க 2 பேரும் நேராக ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் ரூம் டோர் அப்படியே டாப்பல் போட்டு நம்ம டேவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்க, நம்ம டே என்ன சிரிப்பு சரியே இல்லை, அது கொஞ்சம் சூடாக இருக்குது, இரு ட்ரெஸ்ஸை கட்டிக்கிறேன். ஏய் ஜங்குக், இங்கே பாரு, அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டு தான் எல்லாமே. ஐயோ, அதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 2 years, அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஐயோ, உங்கள் அம்மா தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தாட்டே நீயும் இப்படி இருக்கியேடா. ஜங்குக் புரிஞ்சுக்கோ, நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டு எல்லாம், அது வரைக்கும் நோ டச் கிச்சி இல்லையா? சரி, நோ டச் மட்டும். ஓகே, அது வா தூங்கலாம். ஷோ, இவ்வளோ நேரம் காற்று கிடந்தது தூங்குறதுக்கு தானே. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்க போகிறேன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் 2 பேருமே 1 by 1 அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே திரும்பி வந்து பெட்டில் படுத்துக்கிறாங்க. நம்ம ஜங்குக் சொல்லவே தேவையில்லை, படுத்த வேகத்துக்கு நம்ம டேவுடைய அப்படியே ஹக்கில் அப்படியே போயிட்டு நல்லா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே அமைதியாக படுத்துட்ருக்க. நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, டே ஐ லவ் யூ டூ ஜங்குக், நல்லா தூங்குடா. நான் தூங்குவேன், நீ தூங்கு. சரி, குட் நைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு குட் நைட் கிசஸ்லாம் க்யூட்டாக கொடுத்துட்டு அழகாக படித்து தூங்கிடுறாங்கடா. ஓகே, நான் இந்த ஸ்டோரியை இங்கே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க போயிட்டு நம்மளுடைய மெயின் சேனலான ரிதம் ஆஃப் லவ்வை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, bye everyone, I love you all.